மாவட்ட அமைப்பாளராக வந்து நான் இருக்கேன். என்னை வந்து தானம் வந்து பணம் கேட்ட மாதிரி பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு உங்களை கட்சி விட்டு நீக்கிட்ட சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. எங்களை 7 பேரை நீக்கிட்டு அந்த 7 பேரை வந்து பொறுப்புல போட்டுறது காரணம் வேணும். அப்ப அவங்க எவ்வளவு பணம் வந்து அவங்கள்ட்ட மாவட்டம் வாங்கியிருக்காரு. எங்க கிட்ட கட்சி சார்பா வந்து 4000, 3000, 5000 நிறைய பணமும் வாங்கியிருக்காங்க. மாவட்டத்துக்கிட்ட சொன்னாலும் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துங்க, இது வந்து நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதை நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து கொள்ளிடத்து ஒன்றியத்துல மாவட்ட அமைப்பாளராக வந்து நான் இருக்கேன். என்னை வந்து தானம் வந்து பணம் கேட்ட மாதிரி பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு உங்களை கட்சி விட்டு நீக்கிட்ட சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. அப்ப அந்த 7 பேரை வந்து எங்களை 7 பேரை நீக்கிட்டு அந்த 7 பேரை வந்து பொறுப்புல போட்டுறது காரணம் வேணும். அப்ப அவங்க எவ்வளவு பணம் வந்து அவங்கள்ட்ட மாவட்டம் வாங்கியிருக்காரு, குட்டி கோப்பி எவ்வளவு வாங்கியிருக்காரு, இதே தனல எவ்வளவு வாங்கிட்டு அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்த காரணம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு தளபதி தான் நியாயம் வேணும். நாங்க இருக்கிறது தளபதி கட்சி தான். தளபதிக்காக நாங்க உழைக்க ரெடியா இருக்கோம். தளபதிக்காக உழைக்க நாங்க ரெடியா இருக்கோம். தளபதி எங்களுக்கு ஒரு பதில் தெரிவிக்கணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில இருந்து சசிகலா பேசுறேன். சீர்காழியில இருந்து மகளிர் அணியில வந்து தனம் தான் எங்களுக்கு தலைவியா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இணை அமைப்பாளரா நான் இருக்கேன். பொறுப்பு அறிவிச்சாங்க 3ஆம் தேதி அன்னைக்கு பொறுப்பு அறிவிச்சாங்க. 3ஆம் தேதி பொறுப்பு அறிவிச்சு 10 நிமிஷத்துலயே வந்து தனம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டூப்ளிகேட்டா இந்த மாதிரி ஒரு நேம் செட் பண்ணி இதை வந்து இவங்க தான் மகளிர் அணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேரை நீக்கிட்டு இவங்க தனியா ஒரு 7 பேரை சேர்த்துக்கிட்டு இது போலியான ஒரு பேனர் வச்சுக்கிறாங்க. கேட்டாக்க நீங்க உங்களால முடிஞ்சதை பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க கிட்ட கட்சி சார்பா வந்து 4000, 3000, 5000 நிறைய பணமும் வாங்கியிருக்காங்க. நிறைய நான் மாவட்ட ரீதியா நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். மாநாட்டுக்கும் நான் போயிருக்கேன். இதை வந்து தளபதி அவர்களுக்கு வந்து நான் வந்து தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ஆனா தெரிவிக்க முடியல, என்னால் நேரா போக முடியல. எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அதனால நான் மீடியாவை சந்திச்சிருக்கேன். மாவட்டத்துக்கிட்ட சொன்னாலும் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துங்க, இது வந்து நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதை நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. தனா சொல்ற பேச்சை மட்டும்தான் மாவட்டம் குட்டி குப்பி அவர்கள் கேட்கறாங்க. இதை வந்து நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. இந்த 7 பேரும் இப்ப நாங்க நீக்கப்பட்டிருக்கோம். இந்த 7 பேருமே நாங்க நீக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்குமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.